இப்போதைய அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிராக செயல்படுகிறது, அது பௌத்தத்தை பாதுகாப்பதில்லை என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க வெளியில் திடீரென்று ஒரு சர்ச்சை ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார். அவர் என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். காங்கேசன்துறை துறைமுகம் சம்பந்தமாக முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது, அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் சுவிட்சர்லாந்திலே ஈழத்தமிழர் ஒருவர் உயர்ந்த பதவி ஒன்றை அடைந்திருக்கின்றார், அது குறித்த மேலதிக விவரங்களையும், இலங்கையில் புதிதாக 5 அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, தேர்தல் ஆணையம் அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது, அது குறித்த மேலதிக விவரங்களையும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு ஆளை அடிச்சு கலைச்சு விடுறா பிடிச்சி வெளியில் என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக அந்த கருத்தோவியத்தில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு திடீரென்று வெளியில் ஒரு முக்கியமான உரையொன்றை ஆற்றியிருக்கின்றார். முக்கியமான உரை என்று சொல்கிறத விட சர்ச்சைக்குரிய ஒரு உரை உண்டு. என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த எதிர்க்கட்சி ஆக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கணும் தானே. அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிராக செயல்படுது, பிக்குகளை பிடிச்சி சிறைக்குள் அடைக்குது என்று சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரினம். ஏனென்று சொன்னால் அப்படி சொல்ல பௌத்த மக்கள் மத்தியில் இருந்தும் பிக்குகள் மத்தியில் இருந்தும் இந்த அரசாங்கத்தை கொஞ்சம் பிரிக்கலாம் என்று சொல்லி ஒரு பிளானை போட்டு இப்படி சொல்லிக்கொண்டு வரினம். அப்போ ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என்ன விதிவிலக்கா? இன்றைக்கு அவர் ஒரு கூட்டத்தில் உரையாற்றியக்குள்ள என்ன சொன்னவர் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிராக செயல்படுகிறது, பௌத்த மதத்தை பாதுகாக்கிறீல, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட பௌத்த மதத்துக்கு உரிய பாதுகாப்பு இருந்தது, இப்போதைய அரசாங்கம் அதை கைவிட்டுன்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் விகாரைகளுக்கு என்று சொல்லி சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டங்களை பாதுகாக்கணும், விகாரைகள் மேலே கை வைக்கக்கூடாது, அதிலே மிக முக்கியமாக விகாரைகளுக்குரிய சொத்துக்களை எந்த காரணம் கொண்டு விற்கவே கூடாது, நாங்கள் நகைகளை அன்பளிப்பாக கொடுக்கறது, தங்க நகைகளை அன்பளிப்பாக கொடுக்கறது விகாரைகளுக்கு, அங்கே வச்சு பாதுகாக்கவே ஒழிய அதை விற்கிறதுக்கு இல்லை. எனவே அரசாங்கம் அப்படியான வேலைகள் எல்லாம் பார்க்குது, பிக்கு மர பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடுது. எனவே இதெல்லாம் சரியில்லை, நாடு எதை நோக்கி போகுமென்றே தன்னால் கண்டே பிடிக்க முடியல என்று சொல்லியிருக்கார் ரணில் விக்ரமசிங்க. தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிண்டி விட்டுருக்கார் பிரச்சனையை. அப்போ பௌத்தத்துக்கு எதிராக அரசாங்கம் செயல்படுதுன்னு சொன்னால் அது பெரிய சர்ச்சைகளை உருவாக்கும் தானே, எப்படியும் அதை 4 பேர் நம்புவினும் தானே. எனவே அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. அவருக்கே அடுத்த கிழமை வழக்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு போகணும். அவருக்கு எதிரான வழக்கில் என்ன விதமான தீர்ப்பு வரப்போகுது என்ன ஏதென்றே தெரியல. எனவே நாடு எதை நோக்கி போகும் என்று சொல்லியே தனக்கு தெரியான்னு சொல்லிக்காரு தானே. நாடு ஒரு பக்கம் கிடக்கட்டும், அடுத்த கிழமை உங்களோட வழக்கு எதை நோக்கி போகும் என்றதை நீங்க பாருங்க. தானே. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தை இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து அதை கட்டி அதை செயல்படுத்துவதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடந்துருக்காம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஏற்கனவே காங்கேசன்துறை துறைமுகத்தை புனரமைப்பு செய்யறதுக்கு இந்தியா ஏற்கனவே நிதி உதவி வழங்கினது. எவ்வளோன்னு சொன்னா $62 மில்லியன் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருந்தது. பிறகு அதை பெரிய ஒரு சத்தத்தையும் காணல, டெவலப் பண்ற மாதிரியும் தெரியல, ஒன்றையும் காணல. இப்போ ஒரு புதிய தகவல் வந்திருக்கு என்று சொன்னா, இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து அந்த துறைமுகத்தை கட்டி அதை பராமரித்து அதை தொடர்ந்து நடத்த போகிறார்கள் என்று சொல்லி இப்போ பேச்சுவார்த்தை நடந்துருக்காம். யாருக்கு எவ்வளவு பங்கு, யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் என்று சொல்லி பேசத்தானே வேணும். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை போடாக்கும் போது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தத்தானே வேணும். எனவே அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு மிக விரைவில் இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படும் காங்கேசன்துறை துறைமுகம் சம்பந்தமாக. அதுக்கு பிறகு அது மிக விரைவாக கட்டி எழுப்பப்பட்டு அது வர்த்தக சேவைக்காகவும் மற்றது சுற்றுலாத்துறைக்காகவும் பயன்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், காங்கேசன்துறை துறைமுகம் ஒரு 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய துறைமுகம். 1950ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் எல்லாம் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு துறைமுகம். குறிப்பாக காங்கேசன்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிமெண்ட் ஃபேக்டரி இருந்தது. அப்போ அங்கே உற்பத்தி செய்யப்படுற சீமெந்துகள் எல்லாம் இந்த துறைமுகம் வழியாகத்தான் வெளிநாடுகளுக்கும் இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. எனவே ஒரு காலத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு துறைமுகம் தான் காங்கேசன்துறை துறைமுகம். எனவே அந்த துறைமுகம் மிக விரைவில் கட்டியெழுப்பப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். இந்திய மீனவர்கள் 7 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தி
அவர்களை பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்த 7 மீனவர்களும் நெடுந்தீவு கடலில் வந்து மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அத்துமீறி மீன்பிடித்தார்கள் என்று சொல்லி. எனவே அவர்களையும் கைது செய்து அவர்களிடமிருந்த 2 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இப்பொழுது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் புதிதாக 5 அரசியல் கட்சிகள் உருவாகி இருக்கின்றன. இந்த கட்சிகள் வந்து ஏற்கனவே உருவாகி இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் இருக்குத்தானே, அவர்கள் உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்திருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்தால் வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 கட்சிகளும் வந்து போன வருஷம் விண்ணப்பிச்சவையாம் 2025ஆம் ஆண்டில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசலிஸ்ட் அலையன்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு கட்சி. அடுத்தது வந்து PPDF என்று சொல்லப்படுற ஒரு கட்சி, மக்கள் முன்னணி என்று சொல்லப்படுற ஒரு கட்சி, அப்படி ஒரு கட்சி. அதே மாதிரி மலையக பொலிட்டிக்கல் அரீனா என்று சொல்லப்படுற ஒரு கட்சி, சமத்துவ கட்சி, அதே போல ரிவோல்யூஷனரி பீப்புள்ஸ் பவர், புரட்சிகர மக்கள் முன்னணி, மக்கள் இயக்கம், அந்த மாதிரி ஒரு கட்சியும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மொத்தமாக 5 அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாட்டில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்குது. அவையிலே என்ன செய்யறன்னு தெரியாமல், ஏது செய்யறன்னு தெரியாமல் பேசாமல் குந்தி கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கட்சிகள் வந்து புதுசாக வந்திருக்கணும். இப்போ கட்சிகளை வந்து வேற வேண்டாம்னு யாருன்னு சொல்லல, வந்து என்ன செய்ய போறீங்கன்றதான் முக்கியம். மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்தால் நல்ல விஷயம்தான். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஈழத்தமிழர் ஒருவர் முக்கியமான உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கின்றார். நேற்று 20ஆம் தேதி அவர் உத்தியோகபூர்வமாக தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார். என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு பகுதியில் சென்ட் கலன் என்று சொல்லி ஒரு மாநிலம் ஒன்று இருக்குது. அந்த மாநிலத்தினுடைய மைய நகரம், முக்கியமான நகரமும் சென்ட் கலன் என்ற பெயரில் தான் இருக்குது. அந்த நகரத்துக்குரிய ஒரு பாராளுமன்றம் ஒன்று இருக்குது. அது அப்படி நகரத்துக்கு என்று சொல்லி தனியாக பாராளுமன்றம் இருக்க முடியும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அது சுவிட்சர்லாந்தினுடைய அரசியல் அமைப்பே அந்த மாதிரி தான். இப்போ ஏனைய நாடுகளை விட மிகவும் வித்தியாசமானது சுவிட்சர்லாந்தினுடைய அரசியல் அமைப்பும் அந்த கட்டமைப்புகளும் வந்து. எனவே அந்த சென்ட் கலன் நகரத்துக்குரிய பாராளுமன்றத்துக்கு ஒரு தலைவர் இருக்கத்தானே வேணும், ஒரு முதல்வர் இருக்கத்தானே வேணும். அப்படியான ஒரு உயர்ந்த பதவியை அடைந்திருக்கின்றார் ஒரு ஈழத்தமிழர். அவருடைய பேர் வந்து துரை ராஜா ஜெயக்குமார். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். இவர் வந்து நேற்று 20ஆம் தேதி தன்னுடைய கடமைகளை பொறுப்பெடுத்திருக்கின்றார். பசுமை கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவர் வந்து 1988ஆம் ஆண்டில் இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு பிறகு 2011ஆம் ஆண்டில் சுவிஸ் குடியுரிமை பெற்றிருக்கின்றார். அதுக்கு பிறகு பசுமை கட்சியோடு இணைந்து பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தாராம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிட்டியினுடைய பாராளுமன்ற முதல்வராக இருக்கின்றார். சிட்டி பார்லிமெண்ட் பிரசிடென்ட் என்ற பதவியை வந்து அடைந்திருக்கின்றார். இந்த சிட்டி பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 63 உறுப்பினர்கள் இருப்பினமாம். அந்த 63 உறுப்பினர்களில் வந்து தலைவராக இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ நேற்று பதவியேற்பு விழா நடக்கக்குள்ள பல்வேறு தமிழ் கலாச்சாரங்களுடன் கூடிய நிகழ்வுகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் துரை ராஜா ஜெயக்குமார் வந்து பதவியேற்கைக்குள்ள ஒரு திருக்குறள் ஒன்றை சொல்லி அந்த திருக்குறளுக்கு வந்து ஜெர்மன் மொழியில் வந்து மொழிபெயர்ப்பையும் சொன்னதாக சொல்லப்படுகிறது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் அந்த திருக்குறளை சொல்லி அதனுடைய மொழிபெயர்ப்பையும் வந்து அவர் ஜெர்மன் மொழியில் குறிப்பிட்ட போது அங்கிருந்த சபையில் இருந்த சுவிஸ் நாட்டவர்கள் வந்து அதை ஆச்சரியத்தோடு பார்த்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே இப்படியான ஒரு சிறப்பான நிகழ்வுகளுடன் பதவியேற்றிருக்கின்றார் ஈழத்தமிழராகிய துரை ராஜா ஜெயக்குமார் சென்ட் கலன் நகரத்தினுடைய நகர பாராளுமன்ற தலைவராக. எனவே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். பிரதமரும் கல்வி அமைச்சருமாகிய ஹரணி அமரசூரிய அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், கையில் வந்து ஒரு தும்புக்கட்டை எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு அதிகாரிக்கு அடித்து கலைக்கிறார் ஓட சொல்லி. அங்கால அந்த அதிகாரி வந்து கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ் ஒன்று வச்சுக்கார். அதில் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, அதிகாரிகள் என்று சொல்லி. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை கையிலேருந்து ஒரு புத்தகம் ஒன்று பறக்குது, தரம் 6க்கான பாட புத்தகம். ஏன்னு சொன்னால் இவியல் பார்த்த வேலையால் இவியல் வந்து அதை பிழையாக போட்டதால் எல்லா நெருக்கடியும் வந்து பிரதமர் ஹரணி அமரசூரியக்கு தான் வந்திருக்கு. இரண்டாவது தானே கல்வி அமைச்சர். இப்போ அவா போய் வந்து பார்த்து கொண்டு இருக்க முடியாத நீங்கள் என்ன எழுதினோம் என்ன போடினோம்னு சொல்லி. அப்போ அதிகாரிகள் விட்ட பிழையால் வந்து கடைசியாக பிரதமருக்கு நெருக்கடி, பிரதமர் வந்து பதவி விலகணும், நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருக்குது. எனவே இப்போ தும்பக்கட்டையால் அடித்து கலைக்கிற வெளியில் போய் சொல்லி இப்போ கிட்டல வந்து தேசிய கல்வி நிர்வாகத்திலிருந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதானே, தற்காலிகமான முறையில் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தது. சில பேர் தாங்களே பதவி விலகி போயிருந்தார்கள். எனவே இப்படியான பின்னணியில் இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.